ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் கிருஷ்ணா. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களில் ரொம்ப பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, சவுக் சங்கர் விடுதலை தாங்க. அரசியல், யூடியூப், மீடியா, போலீஸ், கோர்ட் எல்லாத்தையும் டச் பண்ண இந்த சம்பவம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குங்க. முக்கியமான என்னதுன்னா, டிவிக்கு அரசு எடுத்த இந்த முடிவு தான் இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகுதுங்க. தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 3 ஆண்டு காலம் மீண்டும் மீண்டும் சிறைக்கு வந்த பிறகு கூட இந்த உழைப்பு வீணாகி விடுமோ என்ற அச்சமும் பயமும் எனக்கு இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்ததன் மூலம், கொளத்தூரிலேயே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை மண்ணை கவ்வ வைத்ததன் மூலம் தமிழக மக்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை சரியான முறையில் புரிந்து கொண்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதுவரை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் செய்தித்தாள்களில் பார்த்த வரையில் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா சவுக் சங்கர் பற்றி தெரியாதவர்கள் சின்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லணும்னா, ஒரு யூடியூபர், ஒரு பொலிட்டிக்கல் கமாண்டேட்டர், பல அரசியல் விஷயங்கள் நேரடியாக பேசுவார். சில சமயங்கள் சர்ச்சையாக பேசுவார். ஆனால் அவருக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் சென்னை போலீஸ் அவங்கள குண்டாஸ் ஆக்டின் கீழே டிடெக்ஷன் வைத்து அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ரொம்ப பெரிய ரியாக்ஷன் வந்துச்சுங்க. ஒரு யூடியூபர் இப்படி ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் வைக்கலாமா என்ன பல கேள்வி கேட்டாங்க. அதே நேரம் அவர் மேலே அட்டம் மர்டர் கேஸ் உள்பட்டு நிறைய வழக்கு இருந்ததாக போலீஸ் சைடில் ஸ்ட்ராங் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுச்சுங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிளைமேட்டே ரொம்ப வேகமாக. ஏன்னா எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணி டிவிக்கு ஆட்சி 108 வென்று ஆட்சிக்கு வந்துச்சு. மே 10 ஜோசப் விஜய் முதலமைச்சர் பதவிட்டாரு. இதுக்கப்புறம் பல டிசிஷன் வேகமாக எடுக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒன்றுனா சவுக் சங்கர் டிடெக்ஷன் ரீவொர்க் பண்ணப்பட்ட சொல்லப்படுச்சுங்க. மே 19 அட்வைசரி போர்டு ரிவ்யூ பண்ணிய போது டிடெக்ஷன் கண்டினியூ பண்ண போதுமான காரணம் இல்லைன்னு சொல்லி கூறப்பட்டதாக தகவல் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணினாங்க. மதுரையில் வெளிவந்த சவுக் சங்கர் மீடியாவோட பேசும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தாருங்க. அவர் கோர்ட்டுக்கும் புதிய அரசுக்கும் தேங்க்ஸ் சொன்னாருங்க. முக்கியமான மீடியா ஃப்ரீடம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அவர் சொன்னது இப்போ ரொம்ப வைரலாக சர்க்குலேட் ஆகுதுங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் சீனானா, இது சாதாரண ரிலீஸ் இல்லைங்க. தமிழ்நாட்டை ஒரு பொலிட்டிக்கல் சிக்னல் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா கடந்த சில இயராக பார்த்தீங்கன்னா டிஎம்கே டாமினன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்ரோச் மாறுமா, மீடியா மீதான ப்ரெஷர் குறையுமா, இல்லை கிரிட்டிசிஸ் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்களா? சோசியல் மீடியா மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் இருக்குது. பட் ஒரு சில மக்கள் இது ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றொரு சைடு பல பேர் சீரியஸ் கேஸாக இருக்கும்போது எப்படி ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. அதாவது இஷ்யூ முழுக்க பொலிட்டிக்கல், மீடியா ஃப்ரீடம், லா ஆர்டர் மிக்சிங் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் தெரியுங்க, சவுக் சங்கர் ரிலீஸ் நியூஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேசிவ் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த சம்பவம் டிவிக்கு அரசு ஒரு ஆரம்ப இமேஜுக்கு இம்பேக்ட் கொடுக்குதுங்க. விஜய் அரசு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுமா அல்லது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த கேள்வினா, சவுக் சங்கர் யூடியூப் சேனல் ஆக்டிவ் ஆக போகிறாரா, அவர் இன்னும் அக்ரெசிவ் பேசுவாரா, அல்லது கொஞ்சம் நம்ம அப்ரோச் எடுப்பாரா? ஸோ இதெல்லாம் அடுத்த ஒரு கம்மிங் வீக்கில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ தற்போது சோசியல் மீடியா என்ன பண்ணுறீங்க, சோசியல் மீடியா உங்களுக்கு ஒரு லைன் ட்ரெண்ட் ஆகுதுங்க. விஜய் ஆட்சியில் சவுக் சங்கர் வெளியே வந்தார். ஸோ இந்த இஷ்யூ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த மீடியா ஃப்ரீடம்க்கு பாசிட்டிவ் சிக்னலா அல்லது பொலிட்டிக்கல் இமேஜ் பில்ட் ஆகுதா? கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட்லாம். தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.